வெல்கம் டு அறம் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு ரஷ் த்ரூ சீரீஸ் வீடியோவில் நம்ம ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக செபிக்கு கீழே ஷேர் மார்க்கெட்டை ரெகுலேட் பண்ணுறாங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்னு இருக்குது, என்எஸ்சி பிஎஸ்சின்னு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. ஸோ பப்ளிக் இன்வெஸ்டர்ஸ், ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்லேருந்து கேபிட்டல் ரைஸ் பண்ணுற கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா என்எஸ்சி பிஎஸ்சியில் அவங்கள லிஸ்ட் பண்ணிக்கிறாங்க. என்எஸ்சி பிஎஸ்சியில் லிஸ்ட் பண்ணுறதுக்குன்னு சர்டைன் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. செபி அவங்கள ரெகுலேட் பண்ணும். இப்போது என்எஸ்சி பிஎஸ்சியில் லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த கம்பெனி வந்து ஒரு ரெப்புடேஷன் இருக்கணும், சர்டன் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், இது மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் வைப்பாங்க. இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற பிஸ்னஸஸ் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்க எப்படி கேபிட்டல் ரைஸ் பண்ணுறது? ஏன்னா அவங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் அந்த கம்பெனிஸை லிஸ்ட் பண்ணிக்க முடியாது. ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுற பிஸ்னஸஸ் இருக்காங்க, ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரெக்யர்மெண்ட் இருக்கிற பிஸ்னஸஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்முக்கு பேர் தான் ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு. ஸோ இந்த ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் பற்றி நீங்கள் நியூஸ் பேப்பர்ஸில் அடிக்கடி பார்க்க முடியும். இப்போ ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். நார்மலாக ஃபண்ட் அப்படின்னாலே நிறைய பேர்கிட்டருந்து பூல் பண்ணி வைக்கிற மணியை தான் நம்ம ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு இருக்குது. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறப்போ ஷேர் மார்க்கெட்டில், ஈக்விட்டிஸில் ஆர் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற இன்வெஸ்டர்ஸ்டிருந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிற ஃபண்டை ஒரு ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுறாருன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் ஷேர்ஸில், பாண்ட்ஸில் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிற பணம் யாருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், சிறு முதலீட்டாளர்களுடைய பணம். பட் இந்த ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறதுல யார் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா சொஃபிஸ்டிகேட்டட் இன்வெஸ்டர்ஸ், பெரும் முதலீட்டாளர்கள், பெரிய அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்காக வச்சுருக்கிறவங்க, லேக்ஸ் கணக்கில், மினிமமே 25 lakhs அண்ட் அபோவ், க்ரோர்ஸ் கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கிறவங்க கிட்டேருந்து ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க. இப்படி ரைஸ் பண்ணுற ஃபண்டை என்ன மாதிரி பிஸ்னஸஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னா ஃப்ரெஷ் பிஸ்னஸஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இவங்க ஃப்ரெஷ் பிஸ்னஸஸ் என்ன பண்ண முடியாதுன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் அவங்கள லிஸ்ட் பண்ணிக்கிட்டு அது மூலமாக பணத்தை ரைஸ் பண்ண முடியாது. அப்போ அவங்க சொஃபிஸ்டிகேட்டட் இன்வெஸ்டர்ஸ்லேருந்து ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க அவங்களுடைய பிஸ்னஸஸ்க்கு. அதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு இருக்கிற ஃபண்ட்ஸை தான் ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் மீன்ஸ் எனி ஃபண்ட் எஸ்டாப்ளிஷ்ட் ஆர் இன்கார்பரேட்டட் இன் இந்தியா விச் இஸ் அ ப்ரைவேட்லி பூல்டு இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள். ஏன் அதை ப்ரைவேட்லி பூல்டு இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்க்கு வெளியில் இந்த மாதிரி ஃபண்ட்ஸை ரைஸ் பண்ணுறதுனால தே கலெக்ட் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் சொஃபிஸ்டிகேட்டட் இன்வெஸ்டர்ஸ். இந்த சொஃபிஸ்டிகேட்டட் இன்வெஸ்டர்ஸ்னா யாருன்னா ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பெரும் முதலீட்டாளர்கள். இப்போ ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ், வெரி ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ், அல்ட்ரா ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்லாம் இருக்காங்க. ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்குன்னே, இப்போ ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ்னா தே ஹாவ் ஓன் லிக்விட் அசெட்ஸ் வேல்யூடு பிட்வீன் ₹5 lakh to 5 crore. இந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக அவங்களால பேர் பண்ணுற கெப்பாசிட்டி, அந்த அளவுக்கு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பேர் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கிறவங்கள ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ்னு சொல்லுவோம். இது வெரி ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ்னால் 5 crore and 25 crore. அல்ட்ரா ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னா தோஸ் ஹூ கேன் இன்வெஸ்ட் மோர் தென் 25 crore. அதுக்கான ரெடிலி அவைலபிளாக அவ்வளோ அமௌண்ட்டை கையில் வச்சிருக்கிற இன்வெஸ்டர்ஸை வெரி அல்ட்ரா ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப் டு ஒரு 2 lakhs வரைக்கும் ஒரு ஐபிஓ வருது, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் வருது அப்படின்னா அதில் ஒரு ஃபியூ லேக்ஸ் வரைக்கும், அப் டு 2 lakhs வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கிறவங்க சிறு முதலீட்டாளர்கள். இந்த மாதிரி குரோர்ஸ் கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கிறவங்க ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ். அப்போது இந்த ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி பெரும் முதலீட்டாளர்கிட்ட இருந்து ஃபண்ட்ஸை ரைஸ் பண்ணுறாங்க. whether Indian or foreign investor for investing according to with a defined investment policy for the benefit of investors. இப்போ இந்த ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 3 கேட்டகரிஸ் இருக்குது. கேட்டகரி 1 ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட், கேட்டகரி 2 ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் அண்ட் கேட்டகரி 3 ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் அப்படின்னு 3 கேட்டகரி இருக்குது. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு கேட்டகரி என்னென்ன டைப் ஆஃப் ஃபண்ட்ஸு, கேட்டகரி 1 ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் சொல்கிறாங்கன்னா வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட்ஸ் இன்க்ளூடிங் ஏஞ்சல் ஃபண்ட்ஸ். இப்போ வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிறவங்க ஸ்டார்ட் அப்ஸ்ன்னு சொல்கிறாங்களே, ஃப்ரெஷ்ஷாக புதுசாக ஸ்டார்ட் பண்ண கம்பெனி பிஸ்னஸஸ் வித்தின் 10 yearsக்குள்ளே இருக்கிறத ஸ்டார்ட் அப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஸ்டார்ட் அப்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற இன்வெஸ்டர்ஸை ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அவங்ககிட்ட இருந்து ரைஸ் பண்ணுற ஃபண்ட்ஸை ஏஞ்சல் ஃபண்ட்ஸ். வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட்ஸ்னாலும் அதே மாதிரி தான், நியூ என்டர்பிரினரல்
வெஞ்சர்ஸ் இருக்குல்ல, புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற பிஸ்னஸ் அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் இந்த ஏஞ்சல் இன்வெஸ்டார்ஸ் அப்படிங்கிறவங்க இண்டிவிஜுவலாக இருக்கலாம். வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் அப்படிங்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி மாதிரி குரூப் ஆஃப் பர்சன்ஸ் இன்வெஸ்டர்ஸ் சேர்ந்து ஒரு நியூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நியூ பிஸ்னஸஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பேர் வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட்ஸ். அப்போ அதே மாதிரி சோஷியல் வெஞ்சர் ஃபண்ட்ஸ்னு இருக்குது. சோஷியல் வெஞ்சர் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது சோஷியல் மோட்டிவோட இன்வெஸ்ட் பண்ணுறது, பெரிய அளவுக்கு கமர்ஷியல் ரிட்டர்ன்ஸை எதிர்பார்க்கறது இல்லை. இப்போ எஜுகேஷன் ஃபிலாந்தரபிக் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது சோஷியல் வெஞ்சர் ஃபண்ட்ஸ் அப்படிமோ. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட்ஸ்னால் ரயில்வேஸ், அதுக்கப்புறம் வந்து போர்ட், ஏர்போர்ட், இந்த மாதிரியான இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக ரைஸ் பண்ணுறது ஃப்ரம் சொஃபிஸ்டிகேட்டட் இன்வெஸ்டர்ஸ். அந்த மாதிரி ஃபண்ட்ஸை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட்ஸுமாங்க. ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், சிறு குறு நடுத்தர தொழில்கள், அதில் இன்வெஸ்ட் பண்ணுற ஃபண்ட்ஸை வந்து எஸ்எம்இ ஃபண்ட்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ இந்த கேட்டகரி ஆஃப் ஃபண்ட்ஸ் எல்லாம் ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸில் ஃபஸ்ட்டு கேட்டகரியில் வைக்கிறாங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுற பிஸ்னஸஸ் அண்ட் இது மாதிரி சோஷியல் வெஞ்சர்ஸ் இது ரிலேட்டடான பிஸ்னஸஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் கேட்டகரி 1 அப்படிங்கிறோம். இந்த கேட்டகரி 2ல் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக ரைஸ் பண்ணுற ஃபண்ட்ஸ், தென் ப்ரைவேட் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ், தென் ஃபண்ட்ஸ் ஃபார் டிஸ்ட்ரஸ்டு அசெட்ஸ், ஆல்ரெடி லாஸில் இருக்கிற பிஸ்னஸஸை ரெக்கவர் பண்ணுறதுக்காக இன்வெஸ்டர்ஸ் ரெடியாக இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து ரைஸ் பண்ணுற ஃபண்ட்ஸ்னு இருக்குது. ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஃபண்ட்ஸு. ப்ரைவேட் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ்ட்டு இருந்து கன்ஸ்டாலேஷன் ஆஃப் ப்ரைவேட் கம்பெனிஸ், அவங்க பப்ளிக்லி லிஸ்ட் ஆகி ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ண முடியாது, அந்த மாதிரியான ஃப்ரெஷ் பிஸ்னஸஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக ப்ரைவேட் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்னு இருக்காங்க. ஸோ இவங்களெல்லாம் கேட்டகரி 2ன்னு வச்சுருக்காங்க. இதே கேட்டகரி 3ல் பார்த்தீங்கன்னா ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது, பைப் ஃபண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. இப்போ ஹெட்ஜிங் அப்படின்னா ஓவர் ரிஸ்க் எடுத்து சில அன்கன்வென்ஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அதிகமான ரிட்டர்ன்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுறது. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்கிற பணம் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் உடையது. மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட் போகிற போக்கில் அவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் தர ட்ரை பண்ணுவாங்க. ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் தான் எடுக்க முடியும். ஒரு 15%, 20%, 8%, 10% தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். பட் ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறதுல யாருடைய பணம் இருக்குன்னா ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஃபண்ட்ஸை மேனேஜ் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய அன்கன்வென்ஷனலான ரிஸ்கியரான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. லைக் பார்த்தீங்கன்னா ஷார்ட் செல்லிங், ஆர்பிட்ரேஜ், இந்த மாதிரியான நிறைய அன்கன்வென்ஷனலான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ ஷார்ட் செல்லிங் அப்படின்னா ஒரு புரோக்கர்கிட்ட குரூப் ஆஃப் ஷேர்ஸை வாங்கிக்கிறது, கடனுக்காக வாங்கி அதை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஷேருடைய ப்ரைஸ் குறைய போகுது அப்படின்னு அவங்க எஸ்டிமேட் பண்ணுவாங்க. அப்போ அந்த குரூப் ஆஃப் ஷேர்ஸை அப்போ இருக்கிற மார்க்கெட் ப்ரைஸுக்கு வாங்கி அதை செல் பண்ணுவாங்க. இப்போ செல் பண்ணுறப்போ மறுபடியும் ஃப்யூச்சரில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷேருடைய ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். இப்போ ரெடியூஸ் ஆகிறப்ப திருப்பி அந்த ஷேர்ஸை வாங்கி கடனாக வாங்கின ஷேர்ஸை திருப்பி என்ன பண்ணிடுவாங்கன்னா புரோக்கருக்கு கொடுத்துருவாங்க. இப்போ இந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, இதுதான் அவங்களுக்கு கிடைக்கிற ஹியூஜ் ரிட்டர்ன்ஸாக இருக்கும். பட் என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷனோட வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் அந்த கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் ஆக போகுது, அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது, பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு. சப்போஸ் அவங்க எதிர்பார்த்த மாதிரி நடக்கலை அப்படின்னா அதில் ஹை ரிஸ்க் இருக்குது. ஃபால் ஆகாமல் ஷேர் ப்ரைஸ் ஃபால் ஆகாமல் ரைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு லாஸ் ஆகும். ஆர்பிட்ரேஜ் அப்படின்னா ஷேர் ப்ரைஸ் கம்மியாக இருக்கிற ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வாங்கி ஷேர் ப்ரைஸ் அதிகமாக இருக்கிற ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அந்த ஷேர்ஸை விற்று ஒரு குயிக் டியூரேஷனில் லாபத்தை பார்க்குற ஒரு ஸ்ட்ராட்டஜி. இப்போ இதெல்லாம் அன்கன்வென்ஷனல் ஸ்ட்ராட்டஜி. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஆர் மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் எல்லாம் இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்ண முடியாது. பைப் ஃபண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் பப்ளிக் ஈக்விட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது பப்ளிக்லி ட்ரேடட் கம்பெனிஸ் இருக்குது, அவங்க சில செலக்டட் குரூப் ஆஃப் ப்ரைவேட் இன்வெஸ்டர்ஸுக்கு ஷேர்ஸை அலாட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரைஸ் பண்ணுற ஃபண்ட்ஸை பேர் பைப் ஃபண்ட்ஸ், ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் பப்ளிக் ஈக்விட்டி அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் தான் கேட்டகரி 3 ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறோம். இப்போ இந்த ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸில் நார்மலான மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ண முடியுமானா இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு ப்ரிஸ்கிரைப்டு அமௌண்ட் வச்சுருப்பாங்க. அண்ட் இந்த ஃபண்டுக்குள்ளே மேக்ஸிமம் எவ்வளோ பேர் இருக்கலாம் அப்படின்னு இருக்குது. இப்போ சில ஃபண்ட்ஸை வந்து க்ளோஸ் எண்டட் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. க்ளோஸ்
என்டட் ஃபண்ட்ஸ் அப்படின்னா அதுக்கு லிமிட்டட் ஒரு 1000 இன்வெஸ்டர்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னா 1000 இன்வெஸ்டர்ஸ் தான் இருக்க முடியும். அதுக்கு மேலே நம்பர் ஆஃப் இன்வெஸ்டர்ஸை ஆட் பண்ண முடியாது. ஓப்பன் என்டட் ஃபண்ட்ஸ் அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் வெளியே போனாங்க அப்படின்னா அவங்கள ரீப்ளேஸ் பண்ணலாம், நியூ இன்வெஸ்டர்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சில ஃபண்ட்ஸ் வந்து ஓப்பன் எண்டடாக இருக்கும், சில ஃபண்ட்ஸ் வந்து க்ளோஸ்ட் எண்டடாக இருக்கும். இப்போ இவங்க ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க தே மே ரைஸ் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் எனி சொஃபிஸ்டிகேட்டட் இன்வெஸ்டர் whether Indian or foreign, non-resident Indians who inter alia undertake risk of investing in primarily unlisted or illiquid securities. அப்போ ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் லிஸ்டாக இருக்கிற கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அன்லிஸ்டட் கம்பெனிஸ், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு வெளியில். இல்லிக்விட் செக்யூரிட்டிஸ் அப்படின்னா இவங்கனால செகண்டரி மார்க்கெட்டில் அவ்வளவு ஈஸியாக இந்த இவங்க வாங்குகிற ஷேர்ஸை விற்க முடியாது, ஆனால் லாக்இன் பீரியட்னு இருக்கும். இப்போ பப்ளிக்லி ட்ரேடட் ஷேர்ஸ் இருக்குல்ல, என்எஸ்சி பிஎஸ்சியில் நம்ம ஷேர் வாங்குகிறோம் அப்படின்னா எனி டைம் அதை இன்னொரு இன்வெஸ்டருக்கு செகண்டரி மார்க்கெட்டில் சேல் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸிட் ஆகிக்க முடியும். பட் இங்கே லாக்இன் பீரியட்னு இருக்கும், மினிமம் 3 years ஆகுது லாக்இன் பீரியட். சில ஃபண்ட்ஸில் வந்து மினிமம் 5 years லாக்இன் பீரியட் அப்படின்னு இருக்கும். அதுக்கு இடையில அதை வந்து லிக்விடேட் பண்ண முடியாது, விற்க முடியாது, இன்னொருத்தருக்கு நம்ம விற்க முடியாது. பட் ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் ஷால் நாட் அக்செப்ட் ஃப்ரம் an investor an investment of value less than 1 crore rupees. இப்போ மினிமமே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 crore இன்வெஸ்ட்மெண்ட். இதில் ஏஞ்சல் ஃபண்ட்ஸ் மட்டும் மினிமம் 25 lakhs இருக்கும். மற்ற பெரும்பாலான ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டே 1 crore தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இன் கேஸ் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் ஹூ ஆர் எம்ப்ளாயீஸ் ஆர் டைரக்டர்ஸ் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ மேபி 25 lakhs. சில ஃபண்ட்ஸ் வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 25 lakhs, மோஸ்ட் ஆஃப் த ஃபண்ட்ஸில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டே 1 crore. அப்போ இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுற இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அதனால தான் சொஃபிஸ்டிகேட்டட் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் கேட்டகரி 1 and category 2 of alternative investment funds are required to be close-ended. They have minimum tenure of 3 years. Category 3 alternative investment fund may be open-ended or close-ended. அப்போ நியூ இன்வெஸ்டர்ஸை உள்ளே ஆட் பண்ணலாமா, ஆர் லிமிட்டட் இன்வெஸ்டர்ஸ் தான் கடைசி வரைக்கும் இருக்கலாமா? இந்த மாதிரி சில ஃபண்ட்ஸ் வந்து ஓப்பன் எண்டடாக இருக்குது, சில ஃபண்ட்ஸ் வந்து க்ளோஸ் எண்டட் ஃபண்டாக இருக்குது. பட் இதே நார்மலாக நம்ம என்எஸ்சி பிஎஸ்சியில் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுற ஃபண்ட் பார்த்தீங்கன்னா எனி நம்பர் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வருவாங்க, எப்போ வேணாலும் அதை சேல் பண்ணிக்கலாம், லாக்இன் பீரியட் அப்படின்னு எதுவும் இல்லை. ஸோ இப்போ இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த பேசிக்ஸ் எல்லாம் தான் நம்ம லேர்ன் பண்ண வேண்டியதாக இருக்கும். எவர் கிரீனிங்னா என்ன, ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ்னால் என்ன, ஷார்ட் செல்லிங் அப்படிங்கிறது என்ன, ஆர்பிட்ரேஜ் அப்படிங்கிறது என்ன, ஹெட்ஜ் ஃபண்டுக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் என்ன டிஃபரன்சஸ் இருக்குது, அண்ட் அன்லிஸ்டட் கம்பெனிஸுக்கும் லிஸ்டட் கம்பெனிஸுக்கும் என்ன டிஃபரன்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சில கான்செப்சுவல் விஷயங்கள் எல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். தேங்க்யூ.